நம்ம இப்போது 2023 வருடத்துக்குரிய தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிலிமினரி பேப்பர் செகண்ட் வந்து பார்க்குறோம். இதையும் நான் முன்னால் சொன்ன மாதிரி 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 50 கொஸ்டின்ஸ் வரும் அண்ட் செகண்ட் பார்ட்டில் 50 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ நம்ம டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். What service continues mandatorily linked with the Aadhaar card as per the judgment in case Puttaswamy vs. Union of India dated 26 September 2018? Option A, bank account. Option B, mobile number. Option C, PAN card. Option D, voter ID. Here the answer is option C, PAN card. 2018 ஆண்டு செப்டம்பர் 26 நாளிடப்பட்ட கேஎஸ் புட்டாசாமி எதிர் இந்திய ஒன்றியம் என்ற வழக்கின் தீர்ப்புரைப்படி எந்த சேவை ஆதார் அட்டையுடன் கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டியதாக தொடர்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நிரந்தர கணக்கு எண் அட்டை. நெக்ஸ்ட், செகண்ட் கொஸ்டின். த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஓப்பன் ஃபார் ஜெனரல் பப்ளிக் ஆன் விச் டே? ஆப்ஷன் ஏ, தேர்ஸ்டே. ஆப்ஷன் பி, மண்டே. ஆப்ஷன் சி, ஃப்ரைடே. ஆப்ஷன் டி, சாட்டர்டே. த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, சாட்டர்டே. எந்நாளில் உச்சநீதிமன்றம் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்படுகின்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சனிக்கிழமை. இன் ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, the Supreme Court struck down which provision as being unconstitutional? Option A, Section 57 of the Aadhaar Act. Option B, Section 377 of the Indian Penal Code. Option C, Section 33(2) of the Aadhaar Code. Option D, Section 497 of the Indian Penal Code. Here, the correct answer is option D, Section 497 of the Indian Penal Code. ஜோசப் ஷைன் எதிர் இந்திய ஒன்றியம் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் எந்த சட்டப்பிரிவை அரசமைப்புக்கு எதிரானது என்று ரத்து செய்தது? இதற்கான சரியான விடை இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 497. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2018 அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே அஃபென்ஸ் 497 அடல்ட்ரி வந்து அஃபென்ஸ்னு இருந்துச்சு. அதை மாற்றி அது வந்து இது இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14 மற்றும் 15க்கு எதிராக இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை ஸ்டப்டன் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த 497 இப்போது அன்கான்ஸ்டிடியூஷனல் இந்த கேஸுக்கு சரியான விடையாக அமைகிறது. நெக்ஸ்ட், Section 65. Next question, number 4. The maximum period of solitary confinement provided under Section 73 IPC is option A, 1 month. Option B, 2 months. Option C, 3 months. Option D, 6 months. The right answer is option C, 3 months. இந்திய தண்டனை சட்ட பிரிவு 73 கீழ் வழங்கப்படும் தனிமை சிறை அடைப்புக்கான அதிகபட்ச காலம் 3 மாதங்கள். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுவும் the person sentence is more than 1 year அப்படின்னாக்க அந்த சாலிடரி இது கன்ஃபைன்மெண்ட் வந்து உங்களுக்கு 3 months தான் வரும். நெக்ஸ்ட்டு, நம்பர் 5. Dislodging a tooth by a fist blow is an offence punishable under option A, Section 325 IPC. Option B, Section 323 IPC. Option C, Section 324 IPC. Option D, Section 326 IPC. Here the correct answer is option A, Section 325 IPC. இது வந்து வாலண்டரிலி காசிங் கிரீவஸ் ஹர்ட் அப்படிங்கிற கேப்ஷனில் வருது. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 6. Theft is committed when? Option A, the moment one takes into possession another's property. Option B, there is moving of property out of possession of another without his consent. Option C, there is dishonest taking of any movable property out of the possession of another. Option D, none of the above. Here the answer is option B, there is moving of property out of possession of another without his consent. இதில் உங்களுக்கு தெரியும், தெஃப்ட்னு வந்தால் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வந்து மொத்தம் 5 சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன். நம்பர் 2 மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். நம்பர் 3 அவுட் ஆஃப் பொசஷன், ஒருத்தவங்க பொசஷன்லேருந்து எடுக்கணும் அதை. ஆப்ஷன் 4 வித்தவுட் கன்சென்ட். ஆப்ஷன் 5 மூவிங் த ப்ராப்பர்ட்டி. இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த தெஃப்ட்டுக்கு வந்து இது அப்ளிகபிலிட்டி வரும். சரிங்களா? இதையே பிஎன்எஸில், அதாவது பாரதிய நியாய சங்கீதாவில் செக்ஷன் 303க்கு வந்து இது மாற்றிருக்காங்க. இது வந்து மினிமம், அதாவது 1 வருடத்திலிருந்து 5 வருஷத்துக்கு வரைக்கும் ஃபைனோடையோ இல்லை ஃபைன் இல்லாமலோ கூடிய சிறை தண்டனை வந்து இதுக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிறது. சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
Question number 7. Under section 389 subsection 3 CRPC, the trial court can release an accuser on bail after conviction where option A, the accuser is sentenced with imprisonment for a term not exceeding 4 years and no fine is imposed whether he is on bail or not. Option B, the accused is on bail and he is sentenced with imprisonment for a term not exceeding 5 years and no fine is imposed. Option C, the accused is on bail and he is sentenced with imprisonment for a term not exceeding 3 years. Option D, the accused is on bail and he is sentenced with imprisonment for a term not exceeding 7 years and no fine is imposed. Here the correct answer is option C. The accused is on bail and he is sentenced with imprisonment for a term not exceeding 3 years. தண்டனை தீர்ப்புக்கு பின் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை விசாரணை நீதிமன்றம் எப்போது குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 389(3) கீழ் பிணையில் விடுவிக்கலாம்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. குற்றம் சாட்டப்பட்டவர் பிணையில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு மிகாத காலத்திற்கான சிறை தண்டனை விதிக்கப்படும் நிலையில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. Which section of the Code of Criminal Procedure 1973 enacts the rule of atrofis acquit and atrofis convict? Option A, section 300. Option B, section 302. Option C, section 303. Option D, section 304. The correct answer is option A, section 300. 1973 ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் எப்பிரிவு atrofis acquit மற்றும் atrofis convict என்ற விதியை சட்டமாக்குகிறது? ஆப்ஷன் ஏ பிரிவு 300, ஆப்ஷன் பி பிரிவு 302, ஆப்ஷன் சி பிரிவு 303, ஆப்ஷன் டி பிரிவு 304. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரிவு 300. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. Provision of common object is given in option A, section 34 of the Penal Code, option B, section 100 of the Penal Code, option C, section 141 of the Penal Code, option D, section 149 of the Penal Code. The correct answer is option D, section 149 of the Penal Code. பொது நோக்கத்திற்கான சட்ட வகையம் பின்வருவனவற்றில் எதில் இடம்பெறுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தண்டனை சட்டப்பிரிவு 149. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. In which chapter of the Penal Code general exceptions are given? Option A, chapter 3, option B, chapter 4, option C, chapter 5, option D, chapter 6. தண்டனை சட்டத்தின் எந்த அத்தியாயத்தில் பொது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, chapter 4. தண்டனை சட்டத்தின் எந்த அத்தியாயத்தில் பொது விதிவிலக்குகள் வழங்கப்பட்டுள்ளன? The answer is option B, அத்தியாயம் 4. Evidence means and includes option A, oral evidence, option B, document evidence, option C, A and B above, option D, pleadings of the parties. The answer is option C, A and above, A and B above. According to section 3 of Indian Evidence Act, all statements made by witnesses and all documents including electronic records produced for the court's inspection அப்படிங்கிற அந்த டெஃபினிஷனில் ரெண்டுமே வரும் இல்லைங்களா, ஓரல் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் எவிடன்ஸ். ஸோ the answer is oral evidence and document evidence, option C. சாட்சியம் என்பது டேஸை குறிப்பதும் உள்ளடக்குவதும் ஆகும். வாய்மொழி சாட்சியம் மற்றும் ஆவண சாட்சியம் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் let's go to question number 12. Which of the following proposition is correct? Option A, all the facts may be proved by oral evidence including contents of documents. Option B, primary evidence means the document itself produced before the court. Option C, facts admitted need to be proved. Option D, confession before police is admissible in court. The answer is option B, primary evidence means documents itself produced before the court. பின் வருவனவற்றுள் எக்கருத்துக்கள் சரியானது? ஆப்ஷன் ஏ, ஆவணங்களின் உள்ளடக்கம் உட்பட சங்கதிகள் யாவும் வாய்மொழி சாட்சியத்தால் நிரூபிக்கப்படலாம். ஆப்ஷன் பி, முதன்மை சாட்சியம் என்பது நீதிமன்றத்தின் முன்பாக முன்னிடப்படும் ஆவணமே.
ஆப்ஷன் சி ஒப்புக்கொள்ளப்பட்ட சங்கதிகள் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆப்ஷன் டி காவலர்களின் முன்பான ஒப்புதல் நீதிமன்றத்தில் ஏற்கப்படத்தக்கதாகும். இது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தப்புங்கிறது. ஏன்னா ஆல் த ஃபேக்ட்ஸ் மே பி ப்ரூவ்ட் பை ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு இருக்குது. கரெக்டு தான், இது வரைக்கும் கரெக்டு. அப்புறம் எக்ஸப்ஷனல் கேட்டகரி ஒன்று வரும், எக்ஸெப்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ்னு வரும் இல்லைங்களா. ஆனால் பட் இதில் வந்து இன்க்ளூடிங்னு வந்திருக்கு, அதனால் இது தப்பு. ரெண்டாவது வந்து ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ் மீன்ஸ் த டாக்குமெண்ட்ஸ் வில் ப்ரொடியூஸ் பிஃபோர் த கோர்ட். இது வந்து செக்ஷன் 62 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இது கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அதனால் இது கரெக்டு. அது மூணாவது ஃபேக்ட்ஸ் அட்மிட்டட் நீட் டு பி ப்ரூவ்டு. இது தப்பு. ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் செக்ஷன் 58 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்டுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஒன்ஸ் ஒரு ஃபேக்ட் அட்மிட்டுன்னு இது பண்ணிட்டாங்கன்னா, ஒப்புதல் அளிச்சிட்டாங்கன்னா, அதை வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை அப்படி சொல்லிடும். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 13. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொபோசிஷன் இஸ் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ நத்திங் இஸ் an offence which is done by a judge when acting judicially. Option B nothing is an offence which is done by any person who is justified by law. Option C nothing is an offence which is done by any person by accident in doing a lawful act. Option D all the above. இது நம்ம பார்த்துருக்கோம் செக்ஷன் 76 to 106, அதாவது சாப்டர் 4 ஆஃப் த ஐபிசியில் இந்தியன் பீனல் கோடில் ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. அப்படி நத்திங் இஸ் an offence ஆப்ஷன் ஏ வந்து செக்ஷன் 78 வருதுன்னு நினைக்கிறேன், 77 வரும் சாரி. அது மாதிரி நத்திங் இஸ் an offence பி வந்து விச் இஸ் டன் பை எனி பர்சன் ஹூ இஸ் ஜஸ்டிஃபைட் பை லா, செக்ஷன் 79 ஐபிசியில் வருது. ஸோ அதுவும் ரைட்டு. அது மாதிரி நான் ஆப்ஷன் சி நத்திங் இஸ் an offence which is done by any person by accident in doing a lawful act, இது கூட செக்ஷன் 80 வருது, அதனால் இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் டி ஆல் தி above. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஆல் தி above. பின் வருவனவற்றுள் எம் முன்மொழிவு சரியானது. ஆப்ஷன் ஏ நீதிபதி ஒருவர் நீதி வழங்கும் செயலில் இருக்கையில் அவரால் செய்யப்படும் யாதொன்றும் குற்றமல்ல. ஆப்ஷன் பி சட்டத்தால் நியாயப்படுத்தப்படக்கூடிய யாதொரு நபரால் செய்யப்படும் யாதொன்றும் குற்றமல்ல. ஆப்ஷன் சி ஒரு சட்டப்படியான செயலை செய்கையில் தற்செயலாக யாதொரு நபரால் செய்யப்படும் யாதொன்றும் குற்றமல்ல. ஆப்ஷன் டி மேற்கூறப்பட்ட அனைத்தும். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கூறப்பட்ட அனைத்தும். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 14. Under which provision a court can issue warrant of arrest against a person released on bail and require him to furnish sufficient sureties? Option A section 440 CRPC. Option B section 446 CRPC. Option C section 141 CRPC. Option D section 443 CRPC. Here the correct answer is option D section 443 CRPC. எவ்வகையத்தின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்ட நபர் ஒருவருக்கு எதிராக ஒரு நீதிமன்றம் கைது ஆணையொன்றை பிறப்பித்து போதுமான பிணையங்களை அளிக்குமாறு கோர முடியும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 443. Next question number 15. Which provision of CRPC empowers a criminal court to recall and re-examine witnesses in a criminal case? Option A section 217 CRPC. Option B section 311 CRPC. Option C section அதாவது both A and B. Option D none of the above. So here the answer is option C both A and B. சரிங்களா. 217 அப்ளை ஆகும், 311 அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு as per கொஸ்டின் நம்பர் 16, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் எவ்வகையம் குற்ற வழக்கொன்றின் சாட்சிகளை மீண்டும் அழைத்து மீள் விசாரணை செய்ய குற்றவியல் நீதிமன்றம் ஒன்றிற்கு அதிகாரம் அளிக்கிறது? இதற்கான சரியான விடை குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 217 மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 311. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. As per section 82 of the Indian Penal Code, nothing is an offence which is done by a child under dash of age. Answer A 18 years. Option B 15 years. Option C 10 years. Option D 7 years. The answer is option D 7 years. இந்திய தண்டனை சட்ட பிரிவு 82 படி
டேஸுக்கு கீழான வயதுடைய குழந்தை ஒன்றினால் செய்யப்படும் யாதொன்றும் ஒரு குற்றமாக இராது. இதற்கான சரியான விடை 7 வயது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. Section 357A of the Code of Criminal Procedure 1973 deals with the following subject. Option A, release of accused on probation of good conduct. Option B, correcting clerical or arithmetical error in the judgment. Option C, victim compensation scheme. Option D, none of the above. Here the answer is option C, victim compensation scheme. 1973 ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 357A கீழ்கண்ட விடயத்தை பற்றியது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பாதிக்கப்பட்டோர் இழப்பீட்டு திட்டம். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 18. As per section 2D of the Protection of Children from Sexual Offences POCSO Act 2012, the child means option A, any person below the age of 16 years only. Option B, any female child alone below the age of 16 years. Option C, any person below the age of 18 years. Option D, any female child alone below the age of 18 years. Here the correct answer is option C, any person below the age of 18 years. 2012 ஆண்டு பாலியல் குற்றங்களில் இருந்து சிறார்களை பாதுகாக்கும் சட்டப்பிரிவு 2E இன் படி குழந்தை என்றால் ஆப்ஷன் சி, 18 வயதிற்கு குறைவான நபர் எவரும் என்பது சரியான விடை. Next, let's go to question number 19. Oncologist treats option A, cancer. Option B, heart attack. Option C, kidney diseases. Option D, asthma. Here the right answer is option A, cancer. Oncologist என்ற மருத்துவ நிபுணர் டேஸ் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர். ஆப்ஷன் ஏ, புற்றுநோய். Next, question number 20. Dash of morphine would qualify as commercial quantity under the NDPS Act. Option A, 50 grams. Option B, 100 grams. Option C, 200 grams. Option D, 250 grams. Here the correct answer is option D, 250 grams. மார்பின் கஞ்சா பிசினை பொறுத்து போதை மருந்துகள் மற்றும் மயக்கமூட்டும் பொருட்கள் சட்டத்தின் கீழ் டேஸ் வணிக அளவு என்று கருதப்படும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 250 கிராம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. What is the offense wherein preparation is also punishable? Option A, dacoity. Option B, murder. Option C, rape. Option D, theft. Here the right answer is option A, dacoity. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதில் கூட செக்ஷன் 391 ஐபிசியில் டெக்காய்டி பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பாரதிய நியாய சங்கீதா ஆக்டில் செக்ஷன் 310 சொல்லியிருக்காங்க இதை பற்றி. இதுக்கான தண்டனை வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டும் கொடுப்பாங்க, அதிகபட்சமான தண்டனை. இல்லாட்டி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு குறைவில்லாத ஒரு சிறை தண்டனையும் ப்ளஸ் வந்து ஃபைனோட கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டெக்காய்டி தான். அதாவது டெக்காய்டினாலே உங்களுக்கு வந்து ராபரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 5 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு குற்ற செயலை வந்து செஞ்சாங்கன்னா, அது வந்து ஒரு கேங்காக இருந்து ஹேபிச்சுவலாக ஒரு குற்ற செயலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்டனை வழங்கப்படுது. எந்த குற்ற செயலில் தயாராவதும் தண்டிக்கப்படத்தக்கதாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, கூட்டுக்கொள்ளை. சரிங்களா? தயாரானாலே போதும், ப்ரிப்பரேஷனு இங்கே வந்து தண்டனை அப்படிங்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் போகலாம். கொஸ்டின் நம்பர் 22. Which is the largest high court in India in terms of sanctioned strength of judges? Option A, Bombay High Court. Option B, Calcutta High Court. Option C, Allahabad High Court. Option D, Karnataka High Court. Here the answer is option C, Allahabad High Court. இது வந்து 1866 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதனுடைய சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 160 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒப்புதல் அளிக்கப்பெற்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்தியாவின் மாபெரும் உயர்நீதிமன்றம் எது? இதற்கான சரியான விடை அலகாபாத் உயர்நீதிமன்றம். நெக்ஸ்ட்
Question number 30. Question number 23. Which section of the Indian Evidence Act 1872 declares an accomplice as a competent witness? Option A, section 114. Option B, section 123. Option C, section 111. Option D, section 133. Here the right answer is option D, section 133. 1872 ஆண்டு இந்திய சாட்சிய சட்டத்தின் எப்பிரிவு உடல் குற்றவாளி தகுதியானதொரு சாட்சி என்று கூறுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பிரிவு 133. Next, question number 24. Section 18(3) of the Food Safety and Standards Act exempts which of the following persons from the application of the said act? Option A, street vendors. Option B, farmer and fisherman. Option C, distributor. Option D, none of the above. Here the right answer is option B, farmer and fisherman. பின்வரும் நபர்களில் எவருக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாடுகள் சட்டப்பிரிவு 18(3) கீழ் அச்சட்டத்தின் பயன்பாட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, விவசாயிகள் மற்றும் மீனவர்கள். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 25. Which statute established the International Criminal Court? Option A, Hague Statute. Option B, Rome Statute. Option D, Treaty of Versailles. Option D, Treaty of Vienna. Here the right answer is next, question number 26. The limitation for disposal of a case under the Protection of Women from Domestic Violence Act starts from the date of option A, domestic violence. Option B, receipt of application under section 12. Option C, commencement of trial. Option D, none of the above. Here the right answer is option C, commencement of trial. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழான வழக்கொன்றை முடிவு செய்வதற்குரிய கால வரம்பு டேஸ் நாளில் இருந்து தொடங்குகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நீதிமன்ற விசாரணை தொடக்கம். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 27. Next, question number 27. Days of heroin would qualify as a small quantity under the NDPS Act. Option A, 7 grams. Option B, 5 grams. Option C, 10 grams. Option D, none of the above. Here the correct answer is option B, 5 grams. போதை மருந்துகள் மற்றும் மயக்கமூட்டும் பொருட்கள் சட்டத்தின் கீழ் டேஸ் ஹெராயின் ஒரு சிறிய அளவு என்பதை நிர்ணயிக்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 5 கிராம். Next, question number 28. What important legal principle was laid down by the Supreme Court of India in State of Jharkhand versus Sailendra Kumar alias Pandav Rai? Yeah, 2022 Supreme Court 5393. Option A, 6 months cooling period under section 13B of the Hindu Marriage Act 1955 can be waived. Option B, person who conducts 2-finger test while examining a rape victim shall be guilty of misconduct. Option C, court can order DNA test to decide paternity of a child. Option D, parameters for premature release of life convicts. Here the correct answer is option B. ஜார்க்கண்ட் மாநில அரசு எதிர் சைலேந்திர குமார் ராய் என்கிற பாண்டவ் ராய் ஏஆர் 2022 SC 5393 என்ற வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றத்தால் வகுக்கப்பட்ட முக்கியமான சட்ட கோட்பாடு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வன்புணர்வால் பாதிக்கப்பட்டவரை சோதிக்கையில் இருவிரல் சோதனை நிகழ்த்தும் நபர் தவறான நடத்தை என்ற குற்றத்தை புரிந்தவர் ஆகிறார். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 29. As per section 2D of the Protection of Human Rights Act 1993, human rights means option A, the rights relating to life, liberty and equality of the individual guaranteed by the Constitution are embodied in the international covenants and enforceable by courts in India. Option B, the rights relating to life and freedom of speech of the individual guaranteed by the Constitution are embodied in the international covenants and enforceable by courts in India. Option C, the rights relating to life, liberty, equality and dignity of the individual guaranteed by the Constitution are embodied in the
international covenants and enforceable by courts in India. Option D, the rights relating to personal security of the individual guaranteed by the Constitution are embodied in the international covenants and enforceable by courts in India. Here, the correct answer is option C. The rights related to life, liberty, equality, and dignity of the individual guaranteed by the Constitution are embodied in the international covenants and enforceable by courts in India. 1993 ஆண்டு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டப்பிரிவு 2E படி மனித உரிமைகள் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அரசமைப்பின் வாயிலாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அல்லது பன்னாட்டு முத்திரை ஒப்பந்தத்தில் அடங்கியுள்ள மற்றும் இந்தியாவில் உள்ள நீதிமன்றங்களினால் செல்லுறுதக்க தனி நபரின் உயிர், தன்னுரிமை, சமன்மை, கண்ணியம் ஆகியவை தொடர்பான உரிமைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. The preamble of the Constitution was prepared by option A. Pandit Jawaharlal Nehru, option B. Sardar Patel, option C. Mahatma Gandhi, option D. Baba Sahib Ambedkar. Here the answer is option A. Pandit Jawaharlal Nehru. அரசமைப்பின் முகவுரை யாரால் உருவாக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பண்டித ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31. Who among the following judges in hijab case held that asking a pre-university school girl to take off her hijab at her school gate is an invasion on her privacy and dignity? Option A, Justice J. Hemanand Gupta. Option B, Justice Sudhanshu Dhulia. Option C, both A and B. Option D, none of the above. Here the right answer is Justice Sudhanshu Dhulia. ஹிஜாப் வழக்கில் மேல்நிலை கல்வி பயிலும் ஒரு பள்ளி மாணவியை அவளது பள்ளியின் வாயிலில் முக்காடை அகற்றக் கோருதல் அவளது தனிப்பட்ட உரிமை மற்றும் கண்ணியத்தின் மேலான அத்துமீறல் என்ற பின்வரும் நீதிபதிகளில் கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, நீதியரசர் சுதான்சு துலியா. Next question number 32. Who among the following Chief Justice of India headed by a 3-member panel to examine to combat crime against women in the wake of Nirbhaya case? Option A, Justice M.N. Vengadachalaya. Option B, Justice A.S. Anand. Option C, Justice J.S. Verma. Option D, none of the above. Here the answer is option C, Justice J.S. Verma. நிர்பயா வழக்கு எழுந்ததன் பின்னணியில் பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுப்பதற்கான ஆய்வை மேற்கொள்ளும் 3 உறுப்பினர் குழுவில் பின்வரும் இந்தியாவின் தலைமை நீதியரசர்களில் தலைமை வகித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நீதியரசர் J.S. Verma. Next question number 33. In which of the following cases the Supreme Court has recently upheld the validity of the 103rd constitutional amendment which introduced 10% reservation for economically weaker sections in education and public employment? Option A, Jarnail Singh versus Lakshmi Narayan Gupta. Option B, Janhit Abhiyan versus Union of India. Option C, Sunil Kumar versus State of Bihar. Option D, none of the above. Here the right answer is option B, Janhit Abhiyan versus Union of India. கீழ்கண்டவற்றில் எவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு 10 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை அறிமுகம் செய்த 103வது அரசமைப்பு திருத்தத்தின் செல்லும் தன்மையை அண்மையில் உறுதி செய்திட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஜன்ஹித் அபியான் எதிர் இந்திய ஒன்றியம். Next question number 34. A person covers a certain distance by car at a speed of 30 km/h and comes back at a speed of 40 km/h. The average speed during the travel is option A, 34.3 km/h.
Option B 37.5 kmph. Option C 35 kmph. Option D 32.8 kmph. The right answer is option A 34.3 kmph. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நபர் காரில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைகிறார். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அவர் திரும்பி வருகிறார். அந்த பயணத்தின் சராசரி வேகம் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மணிக்கு 34.3 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் question number 35. After commission of offense of housebreak, the accused left his footprints which show his invasion from the scene of occurrence. The footprint of an accused was lifted. This is relevant under which section of the Indian Evidence Act? Option A section 6, option B section 7, option D section 8, option D section 9. Here the correct answer is option B section 7. வீட்டை உடைத்து திருடிய பின்னர் அந்த எதிரி வீட்டிற்குள் நுழைந்ததை காட்டும் வகையில் அவரது பாதச்சுவடுகளை விட்டு சென்றார். சம்பவ இடத்திலிருந்து எதிரியின் பாதச்சுவடு எடுக்கப்பட்டது. இது இந்திய சாட்சிய சட்டத்தின் எப்பிரிவின் கீழ் தொடர்புடையது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிரிவு 7 கீழ். Next, let's go to question number 36. Salami theft under cyber forensics means option A automatic technique of removal of data in small quantities from a large number of accounts. Option B technique of breaking into a computer system through skills for the purpose of stealing or destroying data. Option C pretending to be authorized to enter a secure zone and stealing digital signatures. Option D automatic technique of accumulating round of errors or other small quantities in calculation such as withdrawals of small amounts of money from a large number of accounts. Here the answer is option D automatic technique of accumulating round of errors or other small quantities in calculations such as withdrawals of small amounts of money from a large number of accounts. சைபர் தடயவியலின் கீழ் சலாமி திருட்டு என்றால் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பெரும் எண்ணிக்கையிலான கணக்குகளிலிருந்து சிறிய அளவில் பணம் எடுப்பது போன்ற கணக்கீடுகளில் முழுமையாக்கும் பிழைகளையும் பிற சிறிய எண்ணிக்கைகளையும் சேர்க்கின்ற தானியங்கி தொழில்நுட்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 37. In which of the following landmark judgments the Supreme Court of India has held that section 124A IPC 1860 has to be kept in abeyance till Union government reconsiders it? Option A SG Ambedkar versus Union of India. Option B Madhu Dravida versus Union of India. Option D Pulliyel versus State of MP. Option D Pawan Kumar versus Union of India. Here the answer is option A SG Ambedkar versus Union of India. பின்வரும் எந்த முக்கிய தீர்ப்பில் இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 124ஐ இந்திய ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்யும் வரையில் நிறுத்தி வைக்க வேண்டும் என இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எஸ்ஜி அம்பேத்கர் வெர்சஸ் இந்திய ஒன்றிய அரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. Question number 38. 68. Okay. In a significant judgment in Rajesh versus Neha 2021, two Supreme Court cases 324, the Supreme Court has issued guidelines on payment of maintenance in matrimonial cases where the judges held that option A maintenance in all cases will be awarded from the date of filing the application for maintenance. Option B maintenance in all cases will be awarded from the date of the order or judgment. Option C both A and B are correct. Option D none of the above. Here the right answer is option A maintenance in all cases will be awarded from the date of filing the application for maintenance. ராஜேஷ் எதிர் நேகா
2021 2 SEC பேஜ் நம்பர் 324 உள்ள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் மனவியல் வழக்குகளில் பராமரிப்பு தொகை செலுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. அதில் நீதிபதிகள் தீர்மானித்திருப்பதாவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அனைத்து வழக்குகளிலும் பராமரிப்பு தொகைக்கான விண்ணப்பம் தாக்கல் செய்யும் நாளிலிருந்து பராமரிப்பு தொகை தீர்வளிக்கப்படும். நெக்ஸ்ட் கேஸ் கொஸ்டின் நம்பர் 39. Who is the retired judge of the High Court heading the 3-member committee appointed by Supreme Court to monitor the relief and rehabilitation measures reaching the persons affected and displaced by the violence in Manipur? Option A. Justice Vijaya K. Vijaya. Option A. Justice Vijaya K. Tahilamani. Option B. Justice Geeta Mittal. Option C. Justice Salini Pansalkar Joshi. Option D. Justice Asa Menon. Here the answer is option B. Justice Geeta Mittal. மணிப்பூர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மற்றும் இடம்பெயர்ந்த நபர்களுக்கு நிவாரணமும் மறுவாழ்வும் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை கண்காணிக்க உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 3 உறுப்பினர் குழுவுக்கு தலைமை ஏற்ற ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் யார்? ஆப்ஷன் பி. நீதியரசர் கீதா மித்தல் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. The word dash was inserted to section 15 of the Unlawful Activities Prevention Act 1967. Option A. Social security. Option B. Institutional security. Option C. Airport security. Option D. Economic security. Here the right answer is option D. Economic security. dash என்கிற வார்த்தை சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டம் 1967 பிரிவு 15 இடை செருகப்பட்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. சமூக பாதுகாப்பு is the wrong answer. Here the right answer is option D. பொருளாதார பாதுகாப்பு. Next question number 41. Every appeal under subsection 1 of section 21 under the National Investigation Agency Act 2008 shall be heard by a bench of 2 judges of the High Court and shall, as far as possible, be disposed of within a period of dash months from the date of admission of the appeal, and that an appeal shall be preferred within a period of days from the date of judgment, sentence, or order appealed from. Option A. 3 months 30 days. Option B. 2 months 60 days. Option C. 6 months 120 days. Option D. None of the above. Here the answer is option A. 3 months 30 days. தேசிய புலனாய்வு முகமை சட்டம் 2008 கீழ் பிரிவு 21 துணை பிரிவு 1 கீழ் ஒவ்வொரு மேல்முறையீடும் உயர்நீதிமன்ற 2 நீதியரசர்கள் அமர்வால் கேட்கப்பட வேண்டும். கூடுமான வரையில் அந்த மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து டேஸ் மாதங்களுக்குள் தீர்வு செய்யப்பட வேண்டும். மேலும் அந்த மேல்முறையீட்டின் தீர்ப்பு தண்டனை அல்லது உத்தரவு நாளிலிருந்து டேஸ் நாட்களுக்குள் ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. 3 மாதங்கள் மற்றும் 30 நாட்கள். Next, question number 42. Based on extradition treaty between countries, dash was sent back to India by dash to face charges. Option A. Chota Rajan, China. Option B. Arun Gowli, Pakistan. Option C. Abu Salim, Portugal. Option D. None of the above. Here the answer is Abu Salim, Portugal. நாடுகளுக்கிடையேயான குற்றவாளிகள் ஒப்படைப்பு உடன்பாட்டின்படி குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் விதமாக டேஸ் என்பவர் டேஸ் நாட்டால் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அபுசலம், போர்ச்சுகல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. What is the purpose of firewall in computing? Option A. To protect against direct damage. Option B. To provide wireless network access. Option C. To prevent unauthorized access and data breaches. Option D. To improve computer performance. The right answer is option C. To prevent unauthorized access and data breaches.
கணினியில் ஃபயர்வால் என்பதன் நோக்கம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இணைப்பை பெறுவதை தடுப்பதும் தரவுகளை சிதைப்பதை தடுப்பதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. What does HTML stand for in computer usage? Option A, hypertext markup language. Option B, high level text manipulation language. Option C, hyperlink and text markup language. Option D, hypertransfer text mode language. Here the answer is option A, hypertext markup language. கணினி பயன்பாட்டில் HTML-இன் விரிவாக்கம் என்ன? இதற்கான சரியான விடை hypertext markup language. Option A. Next question number 45. Which programming language is often used for creating web pages and interactive web applications? Option A, Java. Option B, Python. Option C, C++. Option D, JavaScript. Here the correct answer is option D, JavaScript. எந்த நிரலாக்க மொழி வலைத்தள பக்கங்களையும் ஊடாடும் இணைய பயன்பாடுகளையும் உருவாக்குவதற்காக அவ்வப்போது பயன்படுத்தப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஜாவாஸ்கிரிப்ட் என்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. A and B enter into a contract, but later A claims that he was coerced into signing the contract by B. What principle of contract law applies in this situation? Option A, principle of equitable estoppel. Option B, principle of undue influence. Option C, principle of novation. Option D, principle of frustration. Here the right answer is option B, principle of undue influence. இது வந்து செக்ஷன் 16 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, ஏ மற்றும் பி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். பின்னர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு தான் பியினால் கட்டாயப்படுத்தப்பட்டதாக ஏ கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் ஒப்பந்த சட்டத்தின் எந்த கோட்பாடு பொருந்தும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தகாநிலை வற்புறுத்தல் கோட்பாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. A person is arrested by the police without a warrant and no information regarding the grounds of arrest is provided. Which fundamental right is being violated in this case? Option A, right to freedom of speech. Option B, right to life and personal liberty. Option C, right to religion. Option D, right to property. Here the right answer is option B, right to life and personal liberty. ஒரு நபரை காவல்துறையினர் கைது உத்தரவின்றி கைது செய்ததோடு கைது செய்ததற்கான காரணங்கள் குறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இவ்வழக்கில் எந்த அடிப்படையில் உரிமை மீறப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, உயிர் மற்றும் உடல்சார் உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48. The doctrine of stare decisis means that option A, courts must decide cases based on personal beliefs. Option B, courts must follow their previous decisions and decision of higher courts. Option C, courts must consider international law above domestic law. Option D, courts must prioritize the interests of the government over individual rights. Here the answer is option B, courts must follow their previous decisions and decisions of higher courts. ஸ்டாடிசிஸ் என்ற கோட்பாட்டின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நீதிமன்றங்கள் தம்முடைய முந்தைய தீர்முடிவுகளையும் உயர் நீதிமன்றங்களின் தீர்முடிவுகளையும் பின்பற்ற வேண்டும். இதுவே ஸ்டாடிசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. G20 summit was held in the year 2022. Option A, South Africa. Option B, Indonesia. Option C, Rwanda. Option D, Senegal. Here the answer is option B, Indonesia. 2022 ஆண்டில் G20 உச்சி மாநாடு நடைபெற்ற இடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இந்தோனேஷியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50.
82. Question number 50. Achilles heel means option A, a painful spot, option B, a weak point, option C, a foot disease, option D, a kind of fungus. Here the answer is option B, a weak point. Achilles heel என்பதன் பொருள், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பலவீனமான புள்ளி. ஓகே, இது வரைக்கும் நம்ம 50 கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துருக்கோம். பேலன்ஸ் அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் 50யும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.